ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சில பாரம்பரியமான உணவுகள், அதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சத்து அதிக அளவில் நிரம்பிய முள்ளங்கியை நம்ம அதிக அளவில் பயன்படுத்துறதில்ல. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முள்ளங்கி போட்டிருக்கிறதே தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி இருக்கும். நம்மளுடைய இட்லி, தோசை, அப்புறமா சாப்பாட்டுக்கெல்லாம் தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி 150 கிராம் அளவுக்கு எடுத்து சன்னமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்கறக்காக. பெரிய வெங்காயம் 1 சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. புளி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் நான் 5 எடுத்திருக்கேன். இங்கே உப்பு தேவையான அளவு, எண்ணெய். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல நம்ம பருப்பெல்லாமே வறுத்து அரைச்சிடலாம். நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மித்த பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கலாம். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு எடுத்துக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திருக்கறனால உங்களுக்கு அந்தளவுக்கு கருகாது. ஆனால் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை முதல்ல நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காயை சேர்த்தி அரைச்சோன்னா நல்லா அரைப்படும். அதுக்காக தான். இப்போ அதே கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், முள்ளங்கி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. முள்ளங்கி சன்னமாக வெட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி எதுவும் சேர்த்தாமையே வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்திக்கலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்திட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய சட்னியில் சேர்த்திட்டு நம்ம பரிமாறிடலாம். நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. சாதத்து கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, காய் சட்னியா இல்லை கடலை சட்னியான்ட்டு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சட்னி எல்லோரும் குக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.